திருச்சபையில் பின்பற்றப்பட்டு வரும் பக்தி முயற்சியாகும். கிபி 12ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய நாடுகளில் இயேசுவின் பாடுகளின் மீது ஆழ்ந்த பக்தி பரவ ஆரம்பித்தது. 14ஆம் நூற்றாண்டில் பிரான்சிஸ்கன் சபை குருக்கள் இந்த பக்தி முயற்சியை பெரிதும் இந்த உலகத்திலே பரப்பினார்கள். 1731ஆம் ஆண்டில் திருத்தந்தை 12ஆம் கிளமெண்ட் அவர்கள் சிலுவை பாதை செய்ய வேண்டிய வழிமுறைகளை நிர்ணயம் செய்தார். தமிழகத்தில் தவக்காலத்தில் செய்யப்படும் பக்தி முயற்சிகளில் சிலுவை பாதை ஒரு சிறப்பான இடம் பெறுகிறது. சிலுவை பாதை செய்யும் பொழுது இயேசு மனுகுலத்தை மீட்க சிலுவை சுமந்து சென்று சிலுவையில் அறையப்பட்டு சிலுவையில் இறந்ததை உள்ளம் உருக தியானிக்கின்றோம், ஜெபிக்கின்றோம். இப்பக்தி முயற்சி இந்த இயற்கையின் பின்னால் பெருந்திரளான கூட்டம் தெரிகின்றது. இவன் மக்கள் கூட்டத்தை தன் பக்கம் திருப்பிக் கொண்டு நமது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடுவான் போலிருக்கிறது. நம்மை போன்ற பலர் வாழ வேண்டும் என்றால் இவன் ஒருவன் சாகத்தான் வேண்டும். ஆம், ஆனால் மக்கள் எல்லோரும் இவனை மெசியா என்கிறார்கள். இவனை கடவுளின் மகன் என்றும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவனா கடவுளின் மகன் பாவிகளோடும் ஆயக்காரர்களோடும் வரி கொண்டுள்ளவர்களோடும் சேர்ந்து கொண்டு அவர்களோடு உண்டு மறைந்து உறவாடி கொண்டிருக்கிறான். இவன் நம்மை வெளிவேடக்காரர்கள் என்கிறான். விழியன் பாம்பு குட்டிகள் என்றும் ஏற்றுகிறான். இவனை கொண்டு விடுவதுதான் நமக்கும் நல்லது. சரியாக சொன்னாய். இந்த இயேசு ஒரு மாய வித்தைக்காரன். மந்திர தந்திரத்தால் மக்களை ஏமாற்றுகிறான். மக்கள் நமக்கு மரியாதை செய்வதற்காக நாம் வகுத்த சட்டங்களையே இவன் மாற்றுகிறான். அதையை முடித்து நாம் இவனுக்கு கல்லறை கட்டிவிட வேண்டியதுதான். சரியாக சொன்னீர்கள் தலைமை குருவே. இந்த இயேசு எப்போது மக்கள் கூட்டத்தோடு தானே சுட்டிக் கொண்டிருக்கிறான். இவனை எப்படி பிடிப்பது? தலைமை குருவே, முதலில் இயேசுவுக்கு எதிராக நான் மக்கள் கூட்டத்தை திருத்துவோம். நான் இயேசுவின் நண்பர்கள் கூட்டத்திலிருந்து அழைத்து வந்திருக்கிறேன். நீதான் இயேசுவின் நண்பனா? உன் பெயர் என்ன? என் பெயர் யூதாஸ் காரியோத். இயேசுவை நம்பி அவர் பின்னால் செல்லும் நீ இப்போது ஏன் அவரை காட்டிக் கொடுக்க முன் வந்திருக்கிறாய்? உன்னை முழுமையாக நம்பலாமா? ஐயோ, என்னை நீங்கள் உண்மையாக நம்பலாம். அந்த இயேசு எல்லோரையும் அன்பு செய்ய சொல்கிறார். இயேசுவையே நம்பிக்கொண்டிருந்தால் நான் கையில் பணம் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டியதுதான். ஆகவேதான் இயேசுவை காட்டிக் கொடுக்க முன்வந்தேன். எனக்கு கை நிறைய வெள்ளிக்காசுகள் தருவீர்களானே? தருகிறோம். நீ எப்படி இயேசுவை அடையாளம் காட்டுவாய்? நான் யாரை முத்தமிடுகிறேனோ அவர்தான் இயேசு. பிடித்துக் கொள்ளுங்கள். நீ செய்ய போகும் வேலைக்காக இதோ 30 வெள்ளிக்காசுகள். 30 வெள்ளிக்காசு, 30 வெள்ளிக்காசு, 30 வெள்ளிக்காசு. விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள். தந்தையே, முடிந்தால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பப்படி என்று
வருவதற்குள் இவனை கைப்பாசிடம் அழைத்துச் சென்று விட்டு லாத்திரியம் கொண்டு போக வேண்டும். இழுத்து வாருங்கள் அவனை. தேவாலயத்தை இடித்துவிட்டு 3 நாளில் கட்டி எழுப்புவேன் என்கிறார். தன்னையே கடவுளின் மகன் என கூறிக்கொண்டு தேவதூதனமும் செய்கிறார். அரசர் நீங்கள் இருக்க இவன் தன்னையே யூதர்களின் அரசன் என்று கூறி குழப்பம் விளைவிக்கிறார். யூதர்களின் அரசன்? நீ யூதர்களின் அரசனா? நேராக இதை கேட்கிறீரா? அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி சொன்னதாக கேட்கிறீரா? மக்களும் தலைமை குருக்களும் உன்னை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். நீ அரசாட்சி செய்ய வந்தாயோ? அரசன் என்பது நீ செய்யும் வார்த்தை. உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இந்த மனிதனின் இரத்தப்பணியில் எனக்கு பங்கில்லை. முதலாம் ஸ்தலம். இயேசு சிலுவை சாவுக்கு குறிப்பிடப்படுகிறது. வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீதிமன்ற தீர்ப்பு இது வலியோருக்கு வசதியாக வழங்க. நமக்கு முன்னிடமா? ஐயோ ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே, புண்ணியமான உமது உடம்பு எத்தனை கசையடிகள். ஐயோ ஐயோ உலகம் செய்து விட்டேனே. ரோகத்தின் சின்னமான நான் எப்படி எப்படி உருவாங்க? முன்னால் உருவாகவே கூடாது. என்னிடமா நான் உனக்கு இடத்தை காட்டுகிறேன். வாயுதா, வா வா. ஏழாம் ஸ்தலம். இயேசு 2ஆம் முறை கீழே. நீதான் இந்த தலைமுறையில் இந்த எருசலேம் நகரையும் ஓசானா பாடுமே வெற்றி வீரராய் அழைத்து வந்தோமே. இன்று நீப்படும் இந்த கொடிய வேதனையை பார்த்து என் நெஞ்சம் வெடிக்கிறது. ஆண்டவரே, இந்த முன்பை கொடூரமான காயங்களால் உன் உடல் முழுவதும் ரத்தம் கொட்டுகிறதே. ஐயோ, உங்களை இந்த தாராளமான சிலுவையில் அறைந்தல்லவா கொல்லப் போகிறார்கள். உங்களுக்காக
எருசலேம் மகளிர் இயேசுவுக்காக ஒன்பதாம் ஸ்தலம். இயேசு மூன்றாம் முறை. அம்மா, அம்மா, இதோ உன் மகன். அருளப்பா, அருளப்பா, இதோ உன் தாய். நான் தானமாக இருக்கிறேன். யார் எங்கே குறித்த காரியை கடற்காரனில் கொடுத்து ஈசோப்பு தண்டில் பொருத்தித்தார். இறைவா, இறைவா, ஏன் என்னை கைவிட்டேன்? ஏன் என்னை கைவிட்டேன்? உலகுக்கு ஒளி தந்த மகன் உயிரற்ற உடலிங்கு தாய்மடியில் மறியவள் இதயம் தூங்கியது. மனிதனின் முடிவினை கண்டதனால் ஒரு குலைந்த உன்னடா பார்க்கையிலே தேவதூதன் அன்று வந்ததே தேவ மகனி சுமம் ஆகட்டும் சொல்லியே கொடுத்தேன் உறுதிப்பாலும் கொடுத்தேன் அன்பை கொடுத்தேன் அனைத்தும் கடந்து அம்மா என்ற உறவை கொடுத்தேன். கண்ணாடின் மலர் காணாத போதே கலங்கிய என் குல தாயே, இப்படி மேடியெல்லாம் ரத்தமாய் வழியுதே. ஏன் நெஞ்சமே வெடிக்குதே, ஏன் நெஞ்சமே வெடிக்குதே. அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் அப்படி ஒரு உறவு, பூமி புரிந்து கொள்ள முடியாத உறவு. தொப்புள் மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென்.
14ஆம் ஸ்தலம்.